ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் ரிசர்வ் பேங்க் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 9th 11th 12th 3 இடத்துல கவர் ஆகுது. ஸோ எக்கனாமிக்ஸ் புக் மட்டும் இல்லாமல் காமர்ஸ் புக்கில் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா கவர் ஆகும். நம்ம அந்த புக் பேக் கொஸ்டின் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்களே ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். இப்போ நான் மொதல் கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்கிறதுக்கு முன்னால் நீங்களே கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த வீடியோ முடியும் போது டோட்டலாக நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. ஓகே, இப்போ மொதல் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பண்டைய காலத்தில் பண்ட மாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்ன? சர்டைன் மெட்டல் லைக் டேஸ் வேர் யூஸ்ட் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் ஏசியன் டைம். ஓகே, ஸோ அந்த பண்டைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதை பயன்படுத்தினாங்க பண்ட மாற்றான்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் கோல்டு. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ இஸ் அட். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் இருக்கும் இடம். ஸோ ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. ஸோ மும்பையில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் கேரிட் ஆன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஸ். சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, யூஎஸ் டாலர் பயன்படுத்துவாங்க, அமெரிக்க டாலர் பயன்படுத்துவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, த கரன்சி ஆஃப் ஜப்பான். ஜப்பானோட கரன்சி என்ன? ஜப்பான் நாட்டோட பணத்துக்கு பேர். இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ருப்பின்னு இருக்குது, அமெரிக்காவில் டாலர்னு இருக்குது. இதே மாதிரி ஜப்பானில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜப்பானில் இந்த என்னா யுவானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜப்பானில் பார்த்தோம் அப்படின்னா என்னு. ஸோ ஜப்பான் கரன்சியோட பேர் பார்த்தோம் அப்படின்னா என்னு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, டேஷ் சிஸ்டம் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரேடு. வணிகத்தின் முதல் வடிவம் என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ முதல் வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் பார்ட்டர் முறை, பண்டமாற்று முறை. அதான் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம், முதல் முறையாக. ஸோ ஆரம்பத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பண்டமாற்று முறை தான் வச்சுருந்தாங்க. ஸோ அது கஷ்டமாக இருக்க போய் தான் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தங்க நாணயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ருப்பி நோட்டு, இந்த மாதிரிலாம் இப்போ வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மணி சப்ளை இஸ் டிவைடட் இன்டு. பண விநியோகம் டேஷ் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ பண விநியோகத்தை எத்தனையாக பிரிச்சுருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா 4. ஸோ 4 டைப்பாக பார்த்தோம் அப்படின்னா பிரிச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, த ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆஃப் ஆர்பிஐ வாஸ் ஸ்டார்டட் அட். இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் நாசிக்கில். ஸோ நாசிக்கில் பார்த்தோம் அப்படின்னா தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, டேஷ் ஆக்ட் அஸ் அ ரெகுலேட்டரி ஆஃப் அ சர்க்குலேஷன் ஆஃப் மணி. பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு டேஸுக்கு உள்ளது. ஸோ யாருக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டான ஆன்சர் ஆர்பிஐ. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி, அவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, த தீசிஸ் அபவுட் மணி பை பிஆர் அம்பேத்கர் இஸ். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை. ஸோ அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி, இட்ஸ் ஆர்ஜின் அண்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் டாலர். ஓகே, ஸோ அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பணம். ஓகே, ஸோ நீங்கள் வீடியோவை வேணால் பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த 5க்குமான ஆன்சர் நீங்களாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி கரெக்டானு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்து ஆன்சர் பார்க்கலாம். கரன்சி இன் சர்க்குலேஷன். ஸோ நாணய சுழற்சி. ஸோ கரன்சி, ஸோ எவ்வளோ சர்க்குலேஷன் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 85%. அதுக்கப்புறம் ஏடிஎம் அப்படின்னா இதை பார்த்தாலே சொல்லிடலாம், ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அதுக்கப்புறம் சால்ட்டு. ஸோ உப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் பணத்துக்கு மாற்றா சப்ஸ்டியூட் ஆஃப் மணியாக இருந்திருக்கு. ரியால் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியாவோட கரன்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2 ஸ்டேட்மெண்ட், 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2ல் எது கரெக்டாக எது தப்பு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க.
The barter system flourished wherever civilization thrived. This was the initial form of trade. நாகரிகம் வளர்ச்சியடைந்த இடங்களில் பண்டமாற்று முறை செழித்தோங்கியது. இதுவே வணிகத்தின் முதல் வடிவம். ஓகே, ஸோ அந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டு தான். நாகரிகம் வளர்ச்சியடைந்த இடங்களில் பண்டமாற்று முறை வந்து செலுத்துவங்கியது. ஓகே, ஸோ இந்த ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்கள்லாம் வந்து நாகரிகமாக வந்து ஆயிருப்பாங்க. அங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பண்டமாற்று முறை வணிகம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருந்திருக்கும். இதுவே வணிகத்தோட முதல் வடிவம். ஸோ வந்து இதான் பார்த்தோம் அப்படின்னா வணிகத்தோட முதல் வடிவமாக இருக்கும். அப்போ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு. இரண்டும் சரி. போத் 1 and 2 ஆர் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், இதுலேயும் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உலக நாடுகளில் பெரும்பான்மையானவை பண பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டிரான்சாக்ஷன் ஆர் கேரிட் அவுட் இன் யூஎஸ் டாலர். அப்படி தானே? ஆமாம். ஸோ வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு. உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டுமே நடத்துகிறது. ஸோ வந்து வேர்ல்டு ட்ரேட், அதாவது உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டும்தான் நடத்துது அப்படிங்காங்க. அப்படியா? அப்படிலாம் கிடையாது. அப்படி தானே? இப்போ நம்ம வந்து இப்போ இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா சீனா கூட இருக்கும், ஜப்பான் கூட இருக்கும். ஸோ வந்து வணிகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லாரு கூடயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சார்ந்தா வந்து இருக்கும். ஸோ அதோட அந்த டிரான்சாக்ஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்க டாலரில் பண்ணுறோமே தவிர உலக வணிகம் அப்படிங்கிறது அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது, அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ அப்போ ரெண்டாவது தப்பு. அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1 சரி 2 தவறு. 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் ராங். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விச் பேங்க் ஹேஸ் பவர் டு இஷ்யூ பேங்க் நோட்ஸ். ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு எந்த வங்கிக்கு அதிகாரம் உள்ளது? ஸோ எந்த வங்கின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் கரெக்டான ஆன்சர் மைய வங்கி, சென்ட்ரல் பேங்க். ஸோ சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நாட்டுக்கும் பேங்குக்கான ஒரு பேங்க். இப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா சின்ன சின்ன, அதாவது இப்போ வந்து ஸ்டேட் பேங்கு, இந்தியன் பேங்க் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த பேங்குக்கான பேங்க் இப்போ வந்து நம்மெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்போம், ஐசிஐசிஐ, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கனரா பேங்க், இந்த மாதிரி நம்ம பேங்க் வந்து வச்சுருப்போம். ஸோ இப்போ இந்த பேங்குக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேங்காக இருக்கிறது தான் அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க், மைய வங்கி. ஸோ இந்த மைய வங்கிக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு நேம் வந்து இருக்கும். இந்தியாவோட மைய வங்கி பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ சப்போஸ் இந்த ஆப்ஷனுக்கு பதிலாக ரிசர்வ் பேங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதான் வந்து ஆன்சர். ஸோ மைய வங்கி அப்படிங்கிறது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் தான். அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் அதை சார்ந்தா இருக்குது. இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட மைய வங்கி என்னது? இப்போ சொன்னோம் ஆர்பிஐ. இப்போ இந்த பிஎன்பினா பஞ்சாப் நேஷனல் பேங்க், எஸ்பிஐ, ஐசிஐசிஐ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பேங்கு. ஸோ இந்த பேங்குக்கான பேங்க் தான் ரிசர்வ் பேங்க், ஆர்பிஐ. இதான் இந்தியாவோட மைய வங்கியாக வந்து இருக்குது. அடுத்து, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமன்ஸ்மெண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன் ஃப்ரம் April 1. இந்திய ரிசர்வ் வங்கி April 1 டேஸ் ஆண்டு முதல் தன் பணிகளை தொடங்கியது. ஓகே, ஸோ வந்து எப்போ தொடங்கியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட பணிகளை 1934. ஸோ 1935. ஸோ 34 ஆக்ட் போட்டிருப்பாங்க, 35 பார்த்தோம் அப்படின்னா தொடங்கியிருக்கும். அடுத்து, பேங்கர் ஆர் நாட் ஒன்லி டீலர் ஆஃப் மணி பட் ஆல்சோ லீடர். வங்கியர்கள் பணத்தை கையாள்பவர்கள் மட்டுமல்ல, டேஸுக்கும் வழிகாட்டுபவர்களாக இருக்கிறார்கள். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பேங்கர் ஆர் நாட் ஓன்லி டீலர். ஸோ வந்து அவங்க டீலர் மட்டும் இல்லை, லீடராகவும் இருக்காங்க. எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி. ஸோ வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பெரும்பான்மையான பங்கு வந்து வகிக்காங்க அப்படிங்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். கீழ்கண்டவற்றில் எது மைய வங்கியின் பணி அல்ல? ஸோ இப்போ மைய வங்கி அப்படின்னா இங்கே வந்து ஆர்பிஐ, அப்படி தான் இந்தியாவில் ஆர்பிஐ பொதுவான வந்து மைய வங்கி. இப்போ வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மைய வங்கி இருக்கும். ஸோ இப்போ இந்த மைய வங்கியோட பணியாக எது இல்லை அப்படிங்கிற மாதிரி 4 வந்து கொடுத்துருக்காங்க. மொதல் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா கைடிங் அண்ட் ரெகுலேட்டிங் த பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு நாட்டின் வங்கி அமைப்புகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் வங்கி அமைப்பு முறைகளை ஒழுங்குபடுத்துதல். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மைய வங்கியோட பணி தான். ரெண்டாவது, டீல் வித் ஜென்ரல் பப்ளிக்.
ஸோ வந்து பொதுமக்களோட தொடர்பு கொள்ளுதல் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆரம்பத்திலே பார்த்தோம். ஸோ அந்த சென்ட்ரல் பேங்கு மைய வங்கி, அதாவது இந்தியாவுக்கு ஆர்பிஐ, இவங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஆர்பிஐயில் பொதுமக்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மைய வங்கி அப்படிங்கிறது பேங்குக்கான பேங்கு. ஸோ நம்மளால் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக ரிசர்வ் பேங்க்கில் நமக்கும் ரிசர்வ் பேங்க்கும் டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சம்மந்தமே வந்து இருக்காது. அப்போ ரெண்டாவது தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. அதான் கேட்டிருக்காங்க, நாட்டை ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. இப்போ நம்ம வந்து சிடியும் பார்த்துருவோம். ஆக்ட் எசென்ஷியலி அஸ் கவர்மெண்ட் பேங்கர், அரசாங்க வங்கியாளராக நடத்தல். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உண்டு. அதாவது அரசாங்கத்தோட பேங்க் இது ரிசர்வ் பேங்க் தானே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைன் டெபாசிட் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் அதர் பேங்கு, மற்ற வங்கிகளின் வைப்பு கணக்குகளை பராமரித்தல். ஸோ வந்து இப்போ பேங்கோட அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறது யார்? ஆர்பிஐ தான். நம்ம வந்து முதல்ல சொன்னோம் பேங்கோட பேங்க் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ. அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா உண்டு. ஸோ அந்த ஏயும் உண்டு, சியும் உண்டு, டியும் உண்டு. பி தான் கிடையாது. கொஸ்டினே பார்த்தோம் அப்படின்னா எது கிடையாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பி தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். அடுத்து பாருங்க, த ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் அட். நம்ம இந்த கொஸ்டின் வந்து அப்ளை பார்த்தோம். ஸோ வந்து இது வந்து ஒரே கொஸ்டினே பார்த்தோம் அப்படின்னா வந்து 9th கேட்டிருப்பாங்க, 11th கேட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் வந்து இருக்குது. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மணி இஸ். ஸோ வந்து பணம் என்பது என்ன அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ பணம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் த மோஸ்ட் லிக்யூட் ஆஃப் ஆல் அசட், உள்ளவற்றில் அதிக நீர்மத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். ஸோ வந்து இப்போ நீர்மத்தன்மை லிக்யூட் அப்படின்னா நம்ம வந்து லிக்யூட் கேஷ் அப்படிமோ. இப்போ வந்து ஒரு கோல்டு இருக்குது, இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பாண்டு ஒன்று இருக்குது, பத்திரம் ஒன்று இருக்குது, வீடு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அதை வந்து நீங்கள் செலவு பண்ண முடியாது. ஸோ கேஷ் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அது வந்து வேகமாக உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்த முடியும். அதனால தான் பணத்தை, ஸோ வந்து மணி இஸ் அ மோஸ்ட் லிக்யூட் அப்படிங்காங்க. லிக்யூட் ஆஃப் ஆல் அசட்டு, இருக்கிற சொத்துலே இது வந்து ரொம்ப நீர்மத்தன்மை. ஸோ நீர்மத்தன்மை அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது. அப்போ த மோஸ்ட் லிக்யூட் ஆஃப் ஆல் அசட்டு. ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பேப்பர் கரன்சி சிஸ்டம் இஸ் மேனேஜ்டு பை த, காகித பணமுறை மேலாண்மை செய்வது யார் அப்படிங்காங்க. ஸோ இது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி, மைய பணவியல் அமைப்பு. ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிசர்வ் பேங்க்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கில் இருந்தே வந்து இருக்கும். ஸோ ரிசர்வ் பேங்க்னா என்ன, ஆரம்பத்தில் வந்து அது எப்படி ஆரம்பித்தாங்க, எந்த பேங்க்லாம் சேர்ந்து ரிசர்வ் பேங்க் ஆச்சு, ஸோ அதோட ப்ராசஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, நம்ம வந்து எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த பேசிக் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் M1 அண்ட் M2 இஸ் வித் ரிகார்ட் டு. M1 மற்றும் M2 ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. டைம் டெபாசிட் டு பேங்க். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இர்விங் ஃபிஷரிஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வாஸ் பாப்புலரைஸ்ட் இன். இர்வின் ஃபிஷரிங் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு என்ன? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1911. அடுத்து பாருங்கள், எம்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். எம்வி என்பது என்ன அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எம்வி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சப்ளை ஆஃப் லீகல் டெண்டர் மணி. ஸோ சப்ளை ஆஃப் லீகல் டெண்டர் மணி, சட்டப்பூர்வ பண அளிப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் என்பது என்ன? ஸோ பணவீக்கம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸஸ் ஆர் ரைசிங். ஸோ வந்து விலைவாசி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாகிட்டே வந்து இருக்கும், விலைகளின் அதிகரிப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேஷ் இன்ஃப்ளேஷன் ரிசல்ட் இன் அ சீரியஸ் டிப்ரிசியேஷன் ஆஃப் அ வேல்யூ ஆஃப் மணி. டேஷ் பணவீக்கம் பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது. ஓகே. ஸோ எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேஷ் இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், உயர் பணவீக்கம். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பண மதிப்பிழப்பு. ஸோ வந்து பணத்தோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாகுது அப்படிங்காங்க. ஏன்னா இப்போ வந்து விலைவாசி கூடுது அப்படின்னாலே பணத்தோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாயிரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
Dash inflation occurs when general price of commodity increases due to increase in production cost of such a wages and raw material. கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது விலைமட்டம் அதிகரிப்பு டேஷ் பணவீக்கமாகும். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் புஷ். ஸோ வந்து காஸ்ட்லாம் வந்து கூடுறதுனால, பொதுவாக எல்லாத்தோட விலையும் கூடுறதுனால செலவு உந்து. டியூரிங் இன்ஃப்ளேஷன் ஹூ ஆர் கெய்னர், பணவீக்கத்தப்போ யாருக்கு லாபம், ஸோ வந்து யார் பயனடைவாங்க அப்படி மாதிரி வந்து கேட்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கடன் பெற்றோர், டெப்டாஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பணம் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ வந்து அதனால் பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்கினவங்க பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க ஆரம்பத்தில் வாங்கின அந்த காசு வந்து இப்போ கம்மியான வேல்யூவாக வந்து ஆயிரும். ஸோ வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா காசை வந்து கெட்டிடலாம். இப்போ வந்து பணவீக்கத்தில் என்ன ஆகும், மக்கள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா பணப்புழக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து ஆரம்பத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து ஒரு 10,000 வந்து கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா அப்போ அந்த 10,000 வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்துட்டு, ஸோ இன்ஃப்ளேஷனில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து பணப்புழக்கம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு அப்படின்னா அப்போ வந்து 10,000 அப்படிங்கிறதே ஒரு சின்ன அமௌண்ட்டாக வந்து ஆயிரும். அப்போ வந்து ஏற்கனவே ஒருத்தவங்கள்ட்ட 10,000 கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த காசை வந்து ஈஸியாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அப்போது யார் கடன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் வந்து லாபம். இதே டீஃப்ளேஷனில் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வந்து மாற்றி வந்து நடக்கும். ஸோ வந்து யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து லாபமாக இருக்கும். அடுத்து டேஷ் இஸ் அ டிக்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். டேஷ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்இன்ஃப்ளேஷன், எதிர் பணவீக்கம். அடுத்து பாருங்க, ஸ்டாக்ஃப்ளேஷன் கம்பைன்ஸ் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வித். தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்னேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்போ இன்ஃப்ளேஷனோட ஸ்டாக்னேஷன் சேர்ந்தாதுன்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேக்கம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்சுவேஷன் இன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இஸ் ரெஃபர் டு இன் எக்கனாமிக்ஸ். பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஷ் அழைக்கின்றோம். ஸோ வந்து என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடு சைக்கிள், வணிக சுழற்சி அப்படிங்கும். ட்ரேடு சைக்கிள், வணிக சுழற்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டியூரிங் டிப்ரெஷன் த லெவல் ஆஃப் எக்கனாமி ஆக்டிவிட்டி பிகம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி. மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும். ஓகே, ஸோ எப்படி இருக்கும், லோவாக வந்து இருக்கும் அப்படி தானே. ஸோ வந்து பொருளாதார நடவடிக்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லோவாக, மிக குறைந்தபட்சமாக வந்து இருக்கும். அடுத்து பாருங்கள், மணி கேன் பி எனிதிங் தட் இஸ் ஜென்ரலி அக்செப்டபிள் as mean of exchange and that the same time the act as a measure and a store of value. This definition, ஸோ இந்த சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவிகளாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர் யார்? ஸோ யார் பார்த்தோம் அப்படின்னா க்ரௌத்தர் அப்படிங்கிறவர். க்ரௌத்தர். நெக்ஸ்ட் பாருங்க, டெபிட் கார்டு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். பற்று அட்டை என்பது டேஷ் உதாரணமாகும். ஸோ டெபிட் கார்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் மணி அப்படிம்பாங்க. ஸோ பிளாஸ்டிக் மணி, நெகிழிப்பணம். அடுத்து பாருங்க, ஃபிஷர் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி இஸ் பேஸ்ட் ஆன் த எசென்சியல் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி எஸ். ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஓகே, ஸோ எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, பரிவர்த்தனை கருவி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எம்வி ஈக்குவல் டு பிடி. இந்த ஈக்குவேஷனில் வி அப்படிங்கிறது என்ன? ஸோ அந்த சமன்பாட்டில் வி என்ன, இதான் வந்து கொஸ்டின். ஸோ வி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணி, பணத்தின் சுழற்சி வேகம், வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணி.
when the prices rise slowly we call it. விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ மெதுவாக ஏறும்போது மைல்டு இன்ஃப்ளேஷன். ஸோ வந்து மிதமான பணவீக்கம் அப்படிம்பாங்க. அடுத்து டேஷ் இன்ஃப்ளேஷன் இஸ் இன் நோ வே டேஞ்சரஸ் டு த எக்கனாமி. பணவீக்கம் பொருளாதாரத்தின் எந்த வகையிலும் பாதிக்காது. ஸோ எந்த இன்ஃப்ளேஷன், ஸோ வந்து டேஷ் இன்ஃப்ளேஷன் இஸ் நோ வே டேஞ்சரஸ் டு த எக்கனாமி. ஸோ எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ரீப்பிங். ஸோ வந்து தவளக்கூடிய இன்ஃப்ளேஷன். ஸோ தவளக்கூடிய ரொம்ப ஸ்லோவாக, இது பொருளாதாரத்தை எந்த வகையிலையும் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்காது அப்படிங்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரிசர்வ் பேங்க் சார்ந்த எல்லா புக் பேக் கொஸ்டினும் பார்த்துட்டோம். எக்ஸாமில் இதை பேஸ் பண்ணி டேரெக்டாக இதிலேருந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்ம அதனால தான் இப்போ வந்து புக் பேக் சீரீஸ் வந்து கண்டினியூஸாக போட்டே வரோம். இதை வந்து சிலபஸ் டாபிக் வைஸாக வந்து நம்ம வந்து போட்டு வரோம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. நம்ம வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோவோட எல்லா லிங்க்கும், அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது.